ஹலோ ஆல் வணக்கம். சண்டே டபுள் ஹெட்டரோட ரெண்டாவது மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஏற்கனவே வந்து மும்பை வர்சஸ் டிசி முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எங்க நடக்குது அப்படின்னா லக்னோவில். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஸோ இப்ப ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா தேர் ஃபைட்டிங் இட் ஹெட் ஆன். இப்ப ஜிடி பாத்தீங்கன்னா, டு பி ஆனஸ்ட் வித் யூ, ஐ வுட் ராதர் சே தட் தேவ் கம் அப் வித் டிமாரலைசிங் லாஸ்ன்னு சொல்லுவேன் நான். தட் இஸ் ஹவ் ஐ வுட் எக்ஸாக்ட்லி சம்மிட் அப். ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தட் இஸ் ரியலி அஃபெக்டிங் தெம் இஸ் நன் அதர் தேன் தேர் ஸ்டார் பவுலர் ரஷீத் கான். அதுல வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோம். ஏன் வந்து ரஷீத் கானால வந்து பர்ஃபார்ம் பண்ண முடிய மாட்டேங்குது. லாஸ்ட் கேம் நீங்க பாத்தீங்க, எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுட்ல பவுண்டரிஸ் கொடுக்குறாரு. அந்த பேக் டிரைவ் அவருக்கு இல்லைன்றதுனால வந்து ரிலீஸ் பொசிஷன் அஃபெக்ட் ஆகுது. லாஸ்ட் டைம் 100 போட்ட போலிங்க்கு ரஷீத் கான் நார்மலா அந்த 4 ஓவர்ல 26 ரன் கொடுத்தாங்கன்னா 20 ரன்ல ஜெயிச்சிருப்பாங்க. தட் இஸ் another பிக் ப்ராப்ளம் ஃபார் them, தட் இஸ் நாட் ரோஸ் அப் டு த அக்கேஷன். அப்படிங்கும் போது இப்ப நிறைய பேர் எப்படி வருவாங்கன்னா, 4 ஓவர்ல 26 ரஷீத் கான் ஆடிடலாம்ப்பா, வேணாம்ப்பா, சண்டை வேணாம்ப்பா அப்படின்னு. இப்ப பீப்புள் ஆர் கம்மிங் தேர் வித் மென்டாலிட்டி ஆஃப் அட்டாக்கிங் him and putting him under pressure. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜிடியோட ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி ரஷீத் கான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்க போது அவர் பவர் பிளேல நீங்க யூஸே பண்ணக்கூடாது. when you got a guy like Noor Ahmed who's also equally good போது you have to give him that enough much needed support by not exposing him in power play. ஒவ்வொரு தரையும் 5வது ஓவர் கொடுக்குறாங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த 5வது 6வது ஓவர் தான் ரொம்ப கஷ்டம் பவர் பிளேல போடுறது. பிகாஸ் பேட்ஸ்மேன் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்போ வாட் யூ காட் டு டூ இஸ், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்போஸ் him in the first 2 overs. இல்லைன்னா பவர் பிளேல கொடுக்கவே கூடாது. அதையும் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப போன தடவை வந்து பிச்சு படு கேவலமா இருந்தது லக்னோல. தட் இஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 152, பேட்டிங் செகண்ட் 138. வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா ரன் ஸ்கோரிங் ஹஸ் பீன் ஹெக் ஆஃப் அ டிஃபிகல்டி. ஆனா வந்து தே ஹவ் கம் அப் வித் அ குட் பிச் ஆக்சுவலி, விச் ரியலி didn't trouble the batsman as much as people expected. லாஸ்ட் கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து 199 அடிச்சாங்க. பிபிகேஎஸ் வாஸ் போஸ்டிங். அங்கேருந்து போயிட்டு அன்பார்ச்சுனேட்டா they couldn't really turn it on. they lost by 21 runs and ended up with 178. இப்ப இங்க வந்து இப்ப தியரி நம்ம என்ன சொன்னோம், 175க்கு போங்க, 175க்கு மேல எவ்வளவு ரன் வந்தாலும் தட் இஸ் கோயிங் டு பி அ குஷன் ஃபார் யூ. அதனால பவர் பிளேல விக்கெட் கொடுக்காதீங்க. 42 ஃபார் 1, 7 to 10, 32 for 1, 74 for 2, 11 to 15 ஒரு மொமெண்டம், 120 for 4. கடைசி 5 ஓவர்ல ஒரு 57, 58, 175 to 180. 180 வந்ததுன்னா யூ காட் அ மேசிவ் சான்ஸ்னு. லாஸ்ட் டைம் எப்படி போச்சு பாருங்க. எல்எஸ்ஜி வந்துட்டு 54 for 2, பிபிகே 61 for no loss, சேசிங் 200 ரைட் ஆன் கோர்ஸ். இது மிடில் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 10 ஓவர்ஸ் வந்து எல்எஸ்ஜி வந்து 88 for 3, பிபிகேஸ் 98 for no loss. அதோட ஒரு இம்போசிங் ஸ்டார்ட் உங்களுக்கு கிடைக்காது. 11 to 15 பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி 146 for 4, பிபிகேஸ் 136 for 2, 8 விக்கெட் அண்ட் ஹேண்ட். அந்த 16 to 20ல LSG got 53 for 3. PBKs, in spite of having 8 wickets in hand, could only manage 42 for 3. 11 ரன் டிஃபரன்ஸ், 21 ரன்ல தோத்தாங்க. they ended up with 178 for 5. இப்போ லாஸ்ட் டைம் என்ன சொன்னோம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்கு, பேட்டிங் செகண்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்கு, நோ ரிசல்ட் 1ன்னு. இந்த தடவையும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 193 for 6. LSG versus DC, that was surpassed this time. Highest second inning score is 172 for 5. That is also surpassed this time, 178 for 5. And highest chase only remains 161 for 8. That is PBKS versus LSG. The Seamers oda economy 7.81, Spinners oda economy 6.67 அப்படின்னு சொன்னோம் before the start of the tournament. And the Seamers strike rate of 17.6, Spinners strike rate of 18.3. Nothing to choose between both. ஏன்னா பேட்டிங் இப்பவுமே சேலஞ்சிங்கா இருக்கும்னு. பட் ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு இந்த பிச்சு ரிலே பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. இட் லுக் குட் டு பேட். ஸோ நீட் 180 to 185. இப்ப ஜிடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் கேம் வந்துட்டு கேன் மாமா உள்ள வந்தாரு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொன்னோம், கேன் வில்லியம்சன் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ். இப்ப நீங்க ஒரே மாதிரி ஒன் டைமென்ஷனல் பிளேயர்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுன்னு. இப்ப அவரும் வந்து 22 பால்ல 26 ரன் அடிச்சாரு. இப்போ உங்களுக்கு வந்து சாகாம அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இதாகாது. சுப்மான் கில்ஸ் ரோல் இஸ் டு டேக் the game until 14 overs. சாய் சுதர்ஷன் செமைய ஆன்டி அப் பண்ணாரு. பட் எல்லா கேமும் பண்ணுவாரா தெரியாது. அப்படிங்கும் போது இஃப் டேவிட் மில்லர் கம்ஸ் பேக், பிகாஸ் they said that it's just a small niggle, I think he should replace கேன் வில்லியம்சன். அப்படி அவர் ஃபிட் ஆகலைன்னா கேன் வில்லியம்சன் will retain his place.
சோ அவங்க எப்படி போவாங்க அப்படின்னா, கன்சிடரிங் டேவிட் மில்லர் இஸ் நாட் ஃபிட், சுப்மான் கில், சாஹா, கேன் வில்லியம்சன், சாய் சுதர்ஷன், அஸ்மத்துல்லா ஓமர் ஜாய், இன்னொன்னு அவங்க என்ன பண்ணணும்னா விஜய் சங்கரை நீங்க இதுக்கப்புறம் இறக்கினீங்கன்னா நம்பர் 6ல there is no point in having him. It's better to have a power hitter like Shah Rukh Khan. If you feel Vijay Shankar is not going to bat at top 4, the condition is not to bat at top 4. கேன் வில்லியம்சன் இருந்தாருன்னா அவர் டாப் 4ல ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒமர்ஜாய் நம்பர் 4 தான் வந்தாரு எம்ஐயோட, நல்லா தான் விளையாண்டாரு, அப்புறம் அத திருப்பி டிமோட் பண்ணாங்க. சார், உங்களுக்கு ரஷீத் கான் மாதிரி ஒரு ஆள் பின்னாடி வராருன்னா உமர்ஜாய் மாதிரி ஒரு ஆளை இறக்கி சூசைட் பாம்பர்னு சொல்லுவோம் நாங்க எங்களோட இதுல சவுத் ஆப்பிரிக்கால. உனக்கு உனக்கு 10 பால் தான் உனக்கு கணக்கு, எவ்வளவு அடிக்க முடியுமோ அடி, நீ அவுட் ஆனா பரவாயில்ல, எனக்கு வந்து ஒரு மொமெண்டம் வரணும் அந்த மிடில். பிகாஸ் கன்வென்ஷனல் பிளேயர்ஸ், கன்வென்ஷனல் சுப்மான் கில், கன்வென்ஷனல் சாஹா, கன்வென்ஷனல் கேன் வில்லியம்சன், கன்வென்ஷனல் சாய் சுதர்ஷன் அப்படிங்கும் போது ஐ வாண்ட் சம்மன் டு கோ தேர், கோ ஹேமர் அண்ட் டான்ஸ். 10 பால் தான், அதுக்கு மேல நீ எவ்வளவு ஆடினாலும் தட் இஸ் கோயிங் டு பி அ லாபம் ஃபார் மீ, ஐ எம் ஓகே வித் இட்னு சொல்லிட்டு ஒமர்ஜாய் தான் ப்ராப்பப் பண்ணும். போன மேட்ச் அவர் பேட்டிங்கே ஆடல. There is no point in wasting someone who can really come up with some hefty blows. So அவங்க அதை தான் பண்ணணும். இப்ப இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப someone like விஜய் சங்கர் போன மேட்சும் பாத்தீங்கன்னா ரன் பால் தான் ஆடினார். அவரும் எப்படின்னா he wants some time to take before exploding போது, இந்த மாதிரி ஒரு டாப் 4 இருக்கும்போது விஜய் சங்கர் ஆட மாட்டாருங்கும் போது they got 2 guys who are warming the bench who can come there and explode from ball 1. That is going to be Shah Rukh Khan and Abhinav Manohar. So either you can go with Shah Rukh Khan or Abhinav Manohar. அதுக்கப்புறம் தெவாட்டியா இருக்காரு, அதுக்கப்புறம் ரஷீத் கான் இருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது யூ ஆர் வேஸ்டிங் எ ஸ்லாட். Then followed by Umesh Yadav, Mohit Sharma and Noor Ahmed, and their impact sub is going to be Darshan Nalkande. And the Darshan Nalkande பாத்தீங்கன்னா has got a lot of slow ball variations போது அவர் போலிங்கே கொடுக்காம கடைசி ஓவர்ல 7 ரன் இருக்கும்போது போலிங் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு ஒண்ணுமே, உமேஷ் யாதவ் அடி மேல அடி வாங்குறாரு. இன்னொன்னு இவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அந்த மோஹித் சர்மாவை 13வது ஓவர் தான் கொண்டே வராங்க. 13, 15, 17, 19 அந்த மாதிரி போடுறாரு, இல்லைன்னா 12, 14, 16, 20 அந்த மாதிரி போடுறாரு. தட் இஸ் கோயிங் டு பி டூ லேட். He can always come back and bowl one over between 7 to 10 to squeeze, because unfortunately Rashid Khan looks a little bit off colored. அங்க டெல்லிக்கு ஆண்ட்ரிக் நார்கே மாதிரி இங்க ரஷீத் கான் who is their main spearhead போலிங் அட்டாக்க அவர் 4 ஓவர் 40 ரன் எல்லா மேட்சும் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் ரீவிசிட் யுவர் ஸ்ட்ராட்டஜி பை பிரிங்கிங் மோஹித் சர்மா இன். சோ அப்படி என்ன பண்ணணும், ரஷீத் கான் வந்து செமடி வாங்குறாரு டெத் ஓவர்ஸ்ல போது, சம்மோன் லைக் ரஷீத் கான் ஷுட் பி ஷீல்டட். 7, 9, 11, 13 போட்டு முடிச்சிடணும். 100 பின்னாடி வச்சுக்கோங்க. லெட் ரஷீத் கான் கெட் இஸ் கான்பிடன்ஸ். Let him bowl 4 overs for 27 or 2-3 matches. When you see that he's back to his peak bowling, அதுக்கப்புறம் அவரை வச்சு விளையாடுங்க. இப்ப இன்ஜுரில இருந்து வந்திருக்காரு, இவ்வளவு நாள் கிரிக்கெட் ஆடலங்கும் போது you are putting undue pressure on him. So வந்துட்டு எல்எஸ்ஜி எப்படி போவாங்க அப்படின்னா, டிகாக், ராகுல், படிக்கல், இந்த பதோனி எக்ஸ்பெரிமெண்ட் போறோம். இந்த தீபக் கூட ஹேஸ் டு பி நம்பர் 4, 4 and 5, ஸ்டாய்னிஸ், குணால் பாண்டியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிஷ்னாயி, நவீனுல் ஹக், மயங்க் யாதவ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு the only question that has to be asked is very very simple. இப்ப வந்துட்டு அவங்க எப்படி போறாங்க. இப்ப இந்த மோஷின் கான் வந்து இது சாரி மயங்க் யாதவ் விட்டுட்டேன். சோ டிகாக், மயங்க் யாதவ் சொன்னீங்க, அந்த மணிமாறன் சித்தார்த்த விட்டுட்டீங்க. மணிமாறன் சித்தார்த்த விட்டுட்டேன். மோஷின் கான் பதில மணிமாறன் சித்தார்த். மோஷின் கான் வந்து இன்ஜுரி, ஐ டோன்ட் நோ வெதர் ஹி இஸ் பேக் அப்படிங்கும் போது தே வுட் ஸ்டில். தக்கூர் விளையாண்டாரு பீடா போன மேட்ச். மோஷின் கான் போல எஸ் தக்கூர் விளையாண்டாரு, சித்தார்த் ப்ரீவியஸ் மேட்சும் விளையாண்டாரு. அதுதான் அவங்க என்ன பண்ணணும்னா, இப்ப வந்து யாஷ் தாக்கூர் நான் எப்படி யோசிப்பேன்னா, இப்போ டிகாக், ராகுல், படிக்கல், ஹூடா, பூரன், ஸ்டாய்னிஸ், குருணால் பாண்டியா, எம் சித்தார்த், பிஷ்னாய், நவீனுல் ஹக் அண்ட் மயங்க் யாதவ், இதுதான் வந்து என்னோட கோர் பிளேயிங் 11 காம்பினேஷனா வச்சுட்டு ஐ வில் சி வெதர் ஐ கேன் ஹாவ் யாஷ் தாக்கூர் ஆர் ஆயுஷ் பதோனி டிபெண்டிங் ஆன் வாட் ஐ வாண்ட். படிக்கலுக்கும் பேட்ல படுற மாதிரி தெரியல, பதோனிக்கும் பேட்ல படுற தெரியல. ஒரே பிரச்சனை என்னன்னா 2 பேரும் 10 பால் அடி 10 ரன் அடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பவர் பேக்டு டீம். ராகுலே வந்து அவரோட அப்ரோச்சை மாத்திருக்காரு, டிகாக் அடிச்சுனே தான் இருக்காரு, கூடாவும் அடிப்பாரு, பூர்ணும் அடிப்பாரு, ஸ்டாயினஸும் அடிப்பாரு, பாண்டியாவும் அடிப்பாரு. சோ இந்த டெம்ப்ளேட்ல வந்து நீங்க நடுவுல ஒரு 2 பேர் வந்துட்டு, ஒரு படிக்கல் வந்து ஒரு 10 பால்ல 10,
மதோனி வந்து ஒரு 10 பால்ல 10னா இட் இஸ் வாட் டு கில் த மொமெண்டம் விச் ஐ ஆனஸ்ட்லி ஃபீல் தட் இஸ் நோ நீட் ஆஃப் அப்படின் போது தட் இஸ் வாட் இல்ல தேவ் காட். பீடா ஒரு நிமிஷம், அதுக்கு இப்போ ஒரு பேட்டிங் படிக்கல் போல கைல் மேயர்ஸ் மாதிரி ஒருத்தரை கொண்டு வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணா. கைல் மேஸ கொண்டு வரணும்னா யூ ஹேவ் டு டிராப் சம்மன் லைக் நவீன் உல் ஹக். நவீன் ஆல்ரெடி உள்ள. ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு மோஷின் கான் போயிட்டு அவங்களோட பேஸ் bowling வந்து இட் லுக்ஸ் அ பிட் வீக்கர் அப்பார்ட் ஃப்ரம் மயங்க் யாதவ். அன்பார்ச்சுனேட்லி மோஷின் கான் இருந்தா நீங்க சொல்றது ஓகே, அவரும் 2 ஓவர் கையை சுத்துவாரு. இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராகுல் இஸ் ஓப்பனிங் அண்ட் டீகாக் இஸ் ஆல்சோ ஓப்பனிங் போது கைல் மேயர்ஸுக்கு வந்து திருப்பி நீங்க அவரை நம்பர் 3 இறங்கிறீங்கன்னா படிக்கல் நம்பர் 4 போயிடுவாரு. அதுக்கப்புறம் இல்ல பூரன் படிக்கலே ஸ்டாயின்ஸ். உட்கார வச்சிடலாம்னு சொல்றேன். அது அதுவும் கரெக்ட். பட் அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா இப்ப இப்ப நான் பேஸ் bowling யூனிட் நாங்க ரீட் பண்ணும்போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யாஷ் தாக்கூர் ஓகே பவுலரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நவீன் உல்லக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் டேக்கர் ஆனா ஒரு ஓகே பவுலரு. ஒன்லி கை ஹூஸ் த்ரெட்டனிங்னா யங் மயங்க் யாதவ் ஜஸ்ட் அரைவ்டு அப்படிங்கும் போது அந்த ரிஸ்க் அவங்க எடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு டவுட் தான். ஸோ கரெக்ட். இப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து இந்த பேஸை செட் பண்ணணும் அப்படின்றது இந்த 10 ஓவர்ல வந்துட்டு ஒரு ரீசனபிள் 75 to 83 2 விக்கெட் போற மாதிரி இருக்கிற அந்த ஒரு சாலிட் டாப் 4 யாருன்னு பார்த்தா அங்க டெஃபினட்டா சாலிடா இருக்கு ஜிடில. சுப்மான் கில் சாலிட், சாஹா சாலிட், சாய் சுதர்ஷன் சாலிட், கேன் மாமா சாலிட். இங்க பாத்தீங்கன்னா டிகாக் இஸ் கோயிங் டு பிளே ஷாட்ஸ், ராகுல் இஸ் சேஞ்சிங் இஸ் அப்ரோச் பட் இஸ் a சாலிட் பிளேயர். படிக்கல் இஸ் நாட் ரியலி புட்டிங் இஸ் ஹேண்ட் அப் அண்ட் எக்ஸ்பெக்ட் கூடா டு பி 4ங்கும் போது இந்த டாப் 4 டு செட் இட் அப் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்களுக்கு இருக்கு ஜிடிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஸ்மத்துல்லா ஒமர் சாயி, அதுக்கப்புறம் மில்லர் வந்து வில்லியம்சன் ஆனா ஆட முடியாது. அதுக்கப்புறம் விஜய் சங்கர் ஆர் ஷாருக் கான், தெவாட்டியா, ரஷீத் கான், தே பேட் டீப். ஆனா எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா when you read out the names of Pooran, Stoinis and Krunal Pandya, இவங்க 15 பால் இவங்க ஆடிட்டாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல 3 பேர்ல ஒருத்தர் ஒரு 32 ரன் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் வாட் பூரன் டிட் ஃபார் ஆர்சிபி இந்த லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் டு சேஞ்ச் தி கோர்ஸ் ஆஃப் த கேம் கம்ப்ளீட்லிங்கும் போது அந்த எட்ஜ் வந்து இவங்களுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிச்சு வேர் லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த போது பேட்ஸ்மேன் டசன்ட் ஹவ் ஹெட்ஜ், bowler doesn't have a edge. Who is that sure shot 2 bowlers who can give you 4 overs for 28 or less அப்படின்னா அங்க வந்து மோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறாரு 28 தெரியாது. உமேஷ் யாதவ் நோ, ரஷீத் கான் அன்பார்ச்சுனேட்லி நோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர்ஷன் நால்கண்டே ஒரு 4 ஓவர் போடுவாரா தெரியாது, அவரால் 4 ஓவர் 28 போட முடியுமா நோ. அஸ்மத்துல்லா ஒமர் சாய் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு உங்களுக்கு 4 ஓவர் யூஸே பண்ண மாட்டேன்றாங்க. ஒன்லி bowler that has got is நூர் அஹமத். இப்ப இங்க பாத்தீங்கன்னா மயங்க் யாதவ் டெஃபினெட்லி தட் ஹஸ் ப்ரூவ் தட் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப். குருணால் பாண்டியா கேன் டூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம் சித்தார்த் டூ யங் 4 overs 27 டவுட். பிஷ்னாய் 4 overs 27 நோ விக்கெட் டேக்கர் ஆனா வந்து 4 overs 27 இல்ல. நவீனுல் ஹக் பாத்தீங்கன்னா 4 overs 27 இல்ல அப்படிங்கும் போது அதுலயும் எந்த பெருசா எட்ஜ் இல்லைங்கும் போது இந்த பேட்டிங் டெப்த் ரொம்ப ஜாஸ்தி which is going to be key on a pitch like this அப்படின்றதுனால I feel that LSG will go with a slender edge of 52-48. இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரொம்ப க்ளோஸான மேட்ச் தான் பீடார். ஆனால் நான் வந்து குஜராத் டைட்டன்ஸ் நாளைக்கு ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட். பட் தென் திருப்பியும் அதான் சொல்றேன், போன மேட்ச் தே ஷுட் ஹேவ் ஒன் குஜராத் டைட்டன்ஸ். எப்படி பஞ்சாப் டுக் அவே த கேம் இந்த எண்ட். பட் தேர் பிளேயிங் வெல் அஸ் எ டீம். அவங்க கலெக்டிவா இந்த சம் ஆஃப் தி பார்ட்ஸ் ஈக்குவல் கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஐ ஹாவ் அ ஃபீலிங் சீங் தம் பிளே. ஸோ அதனால தேர் பிளேயிங் அவே, அதெல்லாமே ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் சம்ஹவ் நீங்க சொன்ன ரஷீத் கான் சீக்கிரமே ஃபார்முக்கு வந்துருவாரு. வந்துட்டா ஜிடி வில் பி ஃபார் மோர் டேஞ்சரஸ். இன்னும் இன்சைசிவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஃபீல் ஜிடி வில் வின் திஸ் மேட்ச் அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி. இப்போ அப்படியே ஃபேண்டசிக்கு போகலாம். ஸோ ஃபேண்டசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ரஷீத் கான் ஐ டோல்ட் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஹிண்டரிங் இம், சார் சொல்ற மாதிரி என்னைக்குமே அவர் ஃபார்முக்கு வரலான்றதுனால பிக் both Rashid Khan and Noor Ahmed. And somehow I feel this batting lineup with Peacock, Rahul அடிக்க போறாரு, அஸ்மத்துல்லா ஒமர் சாய் is going to be a difficult customer and also pick Shubman Gill. இப்ப எல்எஸ்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா I am going to go with Nicholas Pooran and Marcus Stoinis. ஸோ என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா நிக்லஸ் பூரன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், சுப்மான் கில், அஸ்மத்துல்லா ஓமர் சாய், நூர் அஹமத் அண்ட் ரஷீத் கான். இப்ப நான் 6 சொல்லிட்டேன், நீங்க வந்து 5 முடிச்சு வச்சிருங்க. ஆமா, 6 சொன்னது எல்லாமே கில்லி பிளேயர்ஸ் தான். கேஎல் ராகுல் நீங்க சொல்லிட்டு விட்டீங்க, அதனால கடைசியா சொல்லும்போது சொல்லலாம், அதனால நான் கேஎல் ராகுல் சேர்த்துக்கிறேன்.
ஸோ கேஎல் ராகுல் நம்பர் 1, சாய் சுதர்ஷன் மாதிரி ஒரு பிளேயரை விடக்கூடாது. வந்து 30-40 ரன் ஈஸியா அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மோஹித் சர்மா பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ அவரையும் விட்டுறக்கூடாது, ஸ்லோ பாலா போட்டு எடுத்துருவாரு. ஸோ மோஹித் சர்மா, சாய் சுதர்ஷன், கேஎல் ராகுல், மாயங்க் யாதவ் அனதர் விக்கெட் டேக்கிங் பவுலர். இப்போ எல்லா மேட்சும் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ மாயங்க் யாதவ் 4. இது தவிர ரவி பிஷ்னாய் வந்து பல நாட்களா விக்கெட் எடுக்காம இருக்காரு. நாளைக்கு வந்து ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ். வியூவர்ஸ் 11 பேர் வந்துருச்சு பீடாக் இது லிஸ்ட்டை சேர்த்து. ஸோ பீடாக், உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்ன? சூப்பர். அதான் சொன்னேனே, இட்ஸ் கோயிங் டு பி a க்ளோஸ் கேம். அந்த ஒரே ஒரு எட்ஜ் அவங்களுக்கு நான் எங்க கொடுத்தேன்னா, தே காட் மோர் ஃபயர் பவர் இன் தி லோயர் மிடில் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர்ன்றதுனால. ஏன்னா மத்த எல்லாத்துமே இட்ஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஈக்குவல். அதுக்கப்புறம் அனதர் திங் இஸ் தேர் கோயிங் டு பிளே அட் ஹோம் அப்படின்றதுனால எல்எஸ்ஜி இஸ் காட் அ ஸ்லைட்டஸ்ட் எட்ஜ். GT played so well except that one game against CSK where they got a real beating. Apart from that, they've been extremely competitive. அதனால வந்துட்டு சுப்மான் கில் இஸ் ஆல்சோ லீடிங் த சைட் வெரி வெல். த ஒன்லி திங், ரஷீத் கான் நீங்க சொல்ற மாதிரி ஃபார்முக்கு வந்துட்டார்னா அடிச்சிருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. வருவாரா? The answer will only be known tomorrow. It's going to be a close contest. That is what we have got for the double header. Hopefully, it is going to be a grand Sunday for the fans, viewers, and everyone of the cricket followers. Until we come back for next episode of entertainment, for preview or review in IPL to entertain you. Thanks a lot and bye bye.